ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா புதன்கிழமை அன்றைக்கி எடுத்தது. புதன்கிழமை பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிச்சனில் சுத்தமாக ஆர்டர்ஸ் இல்லை, இருந்தது 1 2 தான். அதிகப்படியான ஆர்டர்லாம் எதுவுமே இல்லை. இது ஆஃப்லைன் கிச்சனில் வந்து ஆர்டர் தான் செஞ்சுன்னு இருக்கேன். இந்த ஆர்டர் கொடுத்தது பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டுடைய ஃப்ரெண்டு தான் கொடுத்துருந்தாரு. அதுதான் ரெடி பண்ணின்னு இருக்கேன். மீல்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. ஹோம் ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேணாலும் சமைச்சிடலாம் நின்று கிச்சன் கிட்ட. ஆனால் அந்த பேக்கிங் வேலை இருக்குது பாருங்கள், அதுதான் ரொம்ப ரொம்ப இருக்கத்துலேயே கஷ்டமான வேலைன்னு நான் நினைக்கிறேன். சுட சுட அந்த சமைச்ச சாதத்தை அந்த டப்பாவில் போட்டு பேக் பண்ணி அந்த ட்ரே படிக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா போதும் போதும்னு ஆயிடுது. அதுவும் இந்த ஹோட்டலெல்லாம் இருக்கவங்க பார்த்திங்கன்னா எப்படி தான் அந்த பேக்கிங் எல்லாம் பண்ணுறாங்கன்னு தெரியல. ரொம்பவே எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் சாம்பார், கொஞ்சம் ரசம், கொஞ்சம் கூட்டு, பொரியல் இது எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அளவு தான் பேக்கிங் பண்ணணும் மீல்ஸ்னாலே. இந்த பேக்கிங்கு சமைக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆகுதுன்னா இந்த பேக்கிங்கே பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் போயிடுது. அந்த அளவுக்கு கஷ்டமான வேலை தான். பேக்கிங் ஈஸியாக பண்ணுறதுக்கு ஏதாவது டிப்ஸ் யாருக்காவது தெரிஞ்சால் கொஞ்சம் சொல்லுங்கள் எனக்கு. சுத்தமாக புதன்கிழமை ஆர்டர்ஸ் இல்லாதனால கிச்சனும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணியோடவே க்ளோஸ் பண்ணியாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஒன்று கொடுத்தாங்க. மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.